ஹாய் டார்மீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ டுடே வந்து நம்ம ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அதுவும் ரிக்வஸ்டட் ஒன் தான். மண்டே ஒருத்தங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் என்னால் போட முடியலடா. ஐம் ரியலி சாரி. அவங்களோட நேம் எனக்கு தெரியாது. நான் என்னோடய விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன்டா. ஹாப்பி பிலேட்டட் பர்த்டேடா. நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும். வாழ்க்கை ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் சாரி அண்ட் ஹாப்பி பிலேட்டட் பர்த்டே. இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு நைட் டைம் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளாடி போய் பார்த்தோம்னா ஒரு அம்மா ரொம்ப கத்திகிட்ருக்காங்க டெலிவரி பெயினில். அந்த அம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் வலியை தாங்க முடியலைங்க, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி அலறாங்க. அப்போது ஒரு பர்சன் அந்த அம்மா பக்கத்தில் நின்றுட்டு, இங்கே பாருமா, உனக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத, நீ டென்ஷன் ஆகாமல் இரு, ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அம்மா ரொம்ப கத்துறாங்க. இப்போது நர்ஸ் வந்து, சார் நீங்கள் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சிஸ்டர் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சிஸ்டர். சார் பார்த்துக்குறோம். நீங்கள் எவ்வளோ லேட் ஆகுறீங்களோ அது வந்து இந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கும் தான் பிரச்சனை. ஸோ வெளியே போங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அந்த ரூமில் இருந்து வெளியே வராங்க. இப்போது வெளியே வந்துட்டு அந்த பர்சன் ஒரு பாட்டிக்கிட்ட, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. அப்போது அந்த பாட்டி தான், என்னடா பேசிகிட்ருக்கா, எதுவும் ஆகாது, கவலைப்படாத, புரிஞ்சுதா, அமைதியாக இருடா அப்படின்னு அந்த பாட்டியும் சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்சனும் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வெளியில் பார்த்தோன்னா அவ்வளோ மழை பெய்யுது, ரொம்ப மழை பெய்யுது. இப்போது கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது அந்த லேபர் ரூமில் இருந்து ஒரு குட்டி பேபியோட சவுண்ட் கேட்குது. அப்போது பாட்டி தான், பாட்டியா, பேபி சவுண்ட் கேட்குது. ஆமாம்மா ஆமாம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நர்ஸ் ஒரு டவலில் ஒரு குட்டி பேபி எடுத்துகிட்டு வராங்க. அந்த பேபியை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அது அப்படி அழுதுட்டுருக்கு. இப்போது அந்த நர்ஸ் அந்த பேபியை அந்த பர்சன்கிட்ட கொடுத்துட்டு, இந்தாங்க சார் உங்கள் பேபி, ஆண் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பர்சனும் அந்த பேபியை பார்க்குறாங்க. அந்த பேபி அவ்வளோ சத்தமாக அழுதுட்டுருக்கு. இப்போது அந்த பர்சன், நர்ஸ் என்னோடய ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? அப்போது நர்ஸ் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இப்போது அந்த பர்சன், உங்ககிட்ட தான், என்ன ஆச்சு, எப்படி இருக்கா? வி ஆர் சாரி சார், உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, எங்களால் காப்பாற்ற முடியலை, வி ஆர் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பர்சன், என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் திரும்பவும் லேபர் ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போது அந்த பர்சன் அப்படியே ஷாக் ஆகிட்டு கையில் வச்சிருக்கிற பேபியை பார்க்குறாங்க. பேபி நிற்காமல் அழுது. இப்போது அந்த பர்சன் அந்த பாட்டிக்கிட்ட, மா இவனை கொஞ்சம் பிடிங்கம்மா. ஏன், என்னாச்சுடா, பிடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியை அந்த பாட்டி கையில் கொடுக்குறாங்க. இப்போது அந்த பர்சன், இவன் என் புள்ள இல்லைம்மா. டேய் என்னடா சொல்லிகிட்ருக்கா? ஆமாம்மா, இவன் என்னோடய புள்ளையே இல்லை, என்கிட்ட இருந்து என் ஒய்ஃபை பிரிச்சுட்டான், இவனை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அப்போது அந்த பாட்டி தான், என்ன பேசிகிட்ருக்கா, இவன் என்னடா தப்பு செஞ்சா, நீ ஏன்டா இப்படி பேசிகிட்ருக்கா? இல்லைம்மா, இவனை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இவன் ஒரு கொலைகாரன் அப்படின்னு அந்த பர்சன் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போது அந்த பாட்டி தான் டியரி ஐஸோட அந்த பேபியை பார்க்குறாங்க. அந்த பேபி நிற்காமல் அழுதுட்டுருக்கு. இப்போது அந்த பாட்டி அந்த பேபியை கொஞ்சமாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அந்த பேபிக்கிட்ட, இங்கே பாரு செல்லம், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணிக்காத, அப்பா ஏதோ கோவத்தில் பேசிட்டு போகிறாங்க, ஓகே, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டியும் அழுதுகிட்டே அந்த பேபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. செல்லம், உன்னை நான் எப்படி கூப்பிடுறது? உன்னை நான் குக்கின்னு கூப்பிடுறேன், உன்னையும் நான் ஜங்குக்குன்னே வைக்கிறேன், ஓகேவா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அந்த பாட்டி அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்ருக்காரு. ஆனால் உள்ளாடி அவ்வளோ வலி. ஏன்னா அந்த குழந்தையோட அம்மா இறந்த சோகமும் பாட்டியால் தாங்க முடியலை. அந்த குட்டி பேபி நம்ம ஜங்குக் தாண்டா. அந்த நாளில் இருந்து நம்ம ஜேகேவோட அப்பாவுக்கு ஜேகேவை பார்த்தாலே பிடிக்காது.
ஜேகேவை ரொம்ப திட்டுவாங்க, அடிப்பாங்க. சம்டைம்ஸ் ஜங்குக்கோட ஃபேஸ் நேராக அம்மாவை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஜங்குக் எந்த கஷ்டம் வந்தாலும் பாட்டிக்கிட்ட தான் போவார். பாட்டி அவ்வளோ கேர் பண்ணி குக்கியை பார்த்துப்பாங்க. 3 டேஸஸ் போகும்போது ஒரு 1 இயருக்கு அப்புறம் ஜங்குக்கோட அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த மேரேஜில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோட நேம் வந்து நோவா. ஜேகேயோட செகண்ட் மாம் ஜங்குக்கிட்ட அவ்வளோ பாசமாக ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஆனால் அப்பாவுக்கும் நோவாவுக்கும் இது சுத்தமாக பிடிக்காது. இப்படியே இயர்ஸ் பாஸ் ஆகுது. இப்போது கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாண்டா. இப்போது நம்ம ஜங்குக் வந்து காலேஜ் 3rd இயர் படிக்கிறாங்க. நோவா ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் காலேஜ். ஒன் டே நம்ம ஜங்குக் டைனிங் டேபிளில் இருந்து சாப்பிட்ருக்காங்க. ஜங்குக்கு ஆப்போசிட்டாக நோவாவும் இருக்கா. இப்போது ஜங்குக் தான் அம்மாட்ட, அம்மா என்ன ஜங்குக், எனக்கு ஒரு 500 ருபீஸ் தரியா? ஏய், அதுக்கு ஏன்டா கேட்குற? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கா என் பர்ஸ்லேருந்து உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ எடுத்துக்கோன்னு. இதுக்கடா பெர்மிஷன் கேட்குறா? இல்லைம்மா, இங்கே பாரு குக்கி, நீ என் அம்மாவை பார்க்குறல்ல, என்னம்மா இப்படி பேசிகிட்ருக்கீங்க? அப்புறம் இங்கே பாரு, உனக்கு எவ்வளோ காசு வேணானாலும் என்னோடய பர்ஸ்லேருந்து எடுத்துக்கோ, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஜேகேவோட ஹெட்டை ரொம்ப சாஃப்டாக ரப் பண்ணுறாங்க. ஆனால் ஆப்போசிட் இருக்க நோவாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இப்போ நோவா தான், ஏய் ஜங்குக், அதான் நீ பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறல்ல, அந்த காசெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறா. இதை கேட்கும்போது நம்ம குக்கிக்கு ரொம்ப கஷ்டமாகுது. குக்கி, அது நோவா, நான் அப்போது அம்மா தான். ஏய் நோவா, என்னடி பேசிகிட்ருக்க? அவன் உனக்கு அண்ணா, அந்த மரியாதை கொடுத்து பேசு. இங்கே பாருங்கம்மா, இவன் ஒன்றும் எனக்கு அண்ணா எல்லாம் கிடையாது, புரிஞ்சுதா? எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அது நான் மட்டும்தான். இவன் ஒரு அனாதை அப்படின்னு சொல்கிறா. சடனாக அம்மாவுக்கு கோவம் வந்து அவளோட சீக்ஸ்லேயே ஸ்லாப் பண்ணுறாங்க. இப்போது ஜங்கு, அம்மா எதுக்குமா தங்கச்சி அடிச்சிங்க? அவள் என்ன பேச்சு பேசினான்னு பார்த்தியல்ல? இருந்தாலும்மா, அப்போது நோவா கோவத்தில், இங்கே பாரு ஜங்கு, அது என்னோட அம்மா, என்னை அடிக்கிற ரைட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு இருக்குது, புரிஞ்சுதா? நீ ஒன்று எனக்கு வக்காலத்து வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே இருந்து கிளம்புறா. நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகுது. இப்போது ஜங்குக்கோட பாட்டி அங்கே வந்துட்டு, ஏய் குக்கி, இப்போ எதுக்கு ஃபேஸ் இப்படி வச்சிருக்க? அவளை பற்றி தான் தெரியும்ல உனக்கு? தெரியும் பாட்டி, இருந்தாலும். அப்போது அம்மா, எங்கே பாரு குக்கி, என்ன இருந்தாலும் அவள் உனக்கு தங்கச்சி, அவள் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கவே கூடாது, புரிஞ்சுதா? புரியுதுமா. சரி குக்கி, நீ சாப்பிட்டு கிளம்பு, டைம் ஆகுது. ஓகே? ஓகேம்மா. அப்புறம் மறக்காமல் காசு எடுத்துக்கோண்ணா. ஓகேம்மா. அப்போது பாட்டி, ஏய் குக்கி, என்ன பாட்டி, இன்றைக்கும் வேலைக்கு போயிட்டு தான் வருவியா என்ன? ஆமாம் பாட்டி. ஏய், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறதுடா, அந்த வேலையை விட்டுடுடா. இல்லை பாட்டி, நான் அதில் தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன், ப்ளீஸ். சரி சரி, உன்னோட இஷ்டம், நான் எதுவும் சொல்லலப்பா. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பாட்டியோட சீக்ஸில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. இப்போது அம்மா, அப்போது எனக்கு இருங்கம்மா தர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு அம்மாவோட சீக்ஸில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜங்கு, சரிம்மா, சரி பாட்டி, எனக்கு டைம் ஆகுது, அப்புறம் நைட் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன், ஓகேவா? சரி, பார்த்து போண்ணா. ஓகேம்மா, பாய் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குக்கி அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிற குக்கியே அம்மாவும் பாட்டி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பாட்டி தான், பாவம் என்னோட குக்கி ரொம்ப அனுபவிச்சிட்டா, ஏன் கடவுள் அவனை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க? இப்போது அம்மா, எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் ஓகே ஆகிடுமா. அப்படி தான் நானும் நினைக்கிறேன் இப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட காலேஜ், நம்ம குக்கி தான் காலேஜில் வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக பார்க்க ஒரு பன்னி மாதிரியே இருக்கார். இப்போது நம்ம குக்கி அப்படியே வந்து காலேஜ் கேண்டீனில் போய் உட்காந்துட்டு ஒரு பனானா மில்க்கு ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த டேபிள் அப்படியே அவரோட ஹெட்டை டவுன் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. இப்போது ஒரு பர்சன் ஜங்குக்கோட ஷோல்டரில் ஹேண்டை வச்சுட்டு, ஏய் குக்கி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போது குக்கியும் எழும்பி பார்த்தா ஜிமினா தான். ஆனால் குக்கி அழுதுட்ருக்காரு. இப்போது ஜிமினா, ஏய் என்னாச்சு, எதுக்கு பழுதுட்ருக்கா? இல்லை ஜிமினா, என்னால் முடியலடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் என்ன சுத்தமாக பிடிக்கலடா, ஆனால் அம்மாவும் பாட்டியும் ரொம்ப பாசமாக இருக்காங்க. இங்கே பாரு குக்கி, அப்பாவும் தங்கச்சியும் விடு, அதான் அம்மாவும் பாட்டி இருக்காங்கல்ல,
அப்புறம் எதுக்கு நீ வருத்தப்பட்டுட்ருக்க? எல்லாருமா சேர்ந்து இருந்தா தாண்டா அது ஃபேமிலி. இப்படி இருந்தா ஜங்கு, இங்கே பாரு ஜங்கு, நம்ம மேலே பாசம் வச்சிருக்க ஒருத்தங்க இருந்தால் கூட அது நம்மளோட ஃபேமிலி தான், புரிஞ்சுதா? நீ எதுக்கும் ஓவராக ஃபீல் பண்ணிட்டு இருக்காத மச்சான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜங்கு கூட கிளாஸ் தான். ஜங்கு கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம ஜிமின், ஃபிலிக்ஸ், ஜாக்சன் இவங்கெல்லாம் பேக் பெஞ்சில் ஒரு பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ரகலை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஜேகே கொயட்டாக தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நல்லா படிக்கிற ஒரு பையன் அந்த மாதிரி. இப்போது கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அவர் பிரின்சிபல் சார் கிளாஸ்க்கு வராங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போது ஜாக்சன், ஃபிலிக்ஸா, என்னடா சொட்டத்தலைவன் வந்திருக்கான், என்ன விஷயம்? அப்போது ஃபிலிக்ஸ், தெரியல மச்சான், இந்த ஆளுக்கு வேலையே இல்லை. அப்போது ஜங்குக் தான், என்னடா அது நம்ம பிரின்சிபல். சரிப்பா, நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போது பிரின்சிபல் சார் தான், இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் அக்கௌண்டிங் சப்ஜெக்டோட ப்ரொஃபஸர் மாறிட்டாங்க. ஸோ இன்னிலேருந்து ஒரு புதிய ப்ரொஃபஸர் தான் வராங்க. அந்த ப்ரொஃபஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது ஜாக்சன், ஐயோ, ஒருத்தனை வச்சே சமாளிக்க முடியல, இதில் இன்னொருத்தனா, கடவுளே எங்களை எப்படியாச்சும் இந்த நரகத்தில் இருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் புலம்பி தீத்திட்டு இருக்காங்க. இப்போது ஜிமினா, அமைதியாயிருடா, யார் வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் ஜங்குக்கும் ஃபிலிக்ஸ், ஜாக்சன் கிளாஸ் மொத்தமாக யார் ப்ரொஃபஸர் அப்படின்னு அவளை பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஒரு பர்சன் அப்படியே கிளாஸுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட் தான், பிளாக் ஷூ, பிளாக் கலர் வாட்ச், ஸ்லீவ் கொஞ்சம் மடித்து விட்டுட்டு, 2 ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணி விட்டு, ஒரு ஹேண்ட் ஒரு பாக்கெட்டில் போட்டு இன்னொரு ஹேண்டில் புக்ஸும் எடுத்து அவ்வளோ ஸ்டைலாக வந்துட்டுருக்காரு. வந்து அந்த கிளாஸோட சென்டரில் அவரோட டேபிள் பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போது ஜிமின் மைண்ட் வாய்ஸ், நான் இவரா, எதுவும் சொல்லலையே, எப்படி இப்படி அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க. இப்போது ஜாக்சன், போச்சுடா மச்சான், இவரை பார்த்தாலே பயமாக இருக்கே. அப்போது அக்கௌண்டிங் அவர் கோவிந்தா தான். ஆனால் ஜங்குக் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபிலிக்ஸா ஒரு மாதிரி அழுறாங்க. அப்போது ஜாக்சன், என்ன ஃபிலிக்ஸா அழுதுட்ருக்கா? மச்சான் முடியலடா, என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்லி ரகலை பண்ணிகிட்ருக்காங்க பேக் பெஞ்சில். இப்போது அந்த பர்சன், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், மை நேம் கிம் டயாங், ஐ எம் யுவர் நியூ அக்கௌண்டிங் ப்ரொஃபஸர். நான் என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்புறம் என்னோட சப்ஜெக்டில் யாராச்சும் ஃபெயில் ஆனீங்க, பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்புறம் என்னோடய கிளாஸ் பின் ட்ராப் சைலண்ட்டாகவே இருக்கணும் எப்போவுமே, காட் இட் அப்படின்னு நம்மகிட்டே தான் பேசிகிட்ருக்காரு. இதை கேட்கும்போது ஜாக்சன், ஐயோ போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி அலறாங்க, ஃபேக் ட்ரை பண்ணுறாங்க. போட்டே தான். ஸோ என்னை பற்றி நான் எல்லாம் சொல்லியாச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டில் இருந்து ஒரு பர்சன், சார் வாட், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? லுக், don't ask about my personal details, ஓகே சார், சாரி, சிட் டவுன் அப்படின்னு ரொம்ப கோல்டாக சொல்லிகிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே இந்த சேரில் போய் அப்படியே கெத்தாக உட்காந்துட்ருக்காரு. கிளாஸில் எல்லாருமே எழும்பி அவங்களோட நேம் சொல்லிவிட்டு அப்படியே உட்காடுறாங்க. இப்போது கடைசியாக நம்ம ஜங்குக் எழும்பி நின்றுட்டு, குட் மார்னிங் சார், ஐ எம் ஜங்குக் அப்படின்னு சொன்னதும் நம்ம டேவோட ஐஸ் அப்படியே ஜேகே நேராக போகுது. ஏன்னா ஜேகேயோட வாய்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நம்ம ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. நம்ம டேயோட ஃபர்ஸ்ட் லுக்கே ஜேகேயோட லிப்ஸுக்கு கீழே இருக்கிற மோலில் தான் போகுது. டே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக், சார், வாட் சார், ஐ எம் ஜங்குக், ஐ ஹியர் இட், சிட் டவுன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது டேயும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் அவ்வளோ கவனிச்சிருக்காங்க. ஸோ இப்படியே கிளாஸ் நடந்துட்டு போகுது. ஒரு 1/2 hour தான் நம்ம டே கிளாஸ் எடுத்திருப்பாங்க. இப்போது டே, ஓகே, இன்றைக்கி இவ்வளோ போதும். இன்றைக்கி யாரோ செமினார் எடுக்கணும்ல, ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்க, யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஜங்குக் அவரோட ஹேண்டை அப் பண்ணிவிட்டு, சார், இட்ஸ் மீ. ஓ, வாட்ஸ் யுவர் நேம்? ஐ எம் ஜான் ஜங்குக் சார். ஓகே ஜங்குக், சரி, ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார்,
கிளாஸ் எடுக்கலாம்ல? எஸ் சார். ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே அந்த கிளாஸில் ஒரு பக்கம் விண்டோ இருக்கும். அந்த விண்டோ பக்கத்தில் போய் அவரோட காலை க்ரோஸாக வச்சுட்டு ஹேண்டை கட்டிட்டு அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்கும் அவ்வளோ அழகாக கிளாஸ் எடுக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அந்த டாபிக் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம டயாங் ஜேகேவே வச்சு கண்ணெடுக்காமல் பார்த்துட்ருக்காரு. இது நம்ம ஜாக்சன், ஃபெலிக்ஸ், ஜிமின் பார்க்குறாங்க. இப்போது ஜாக்சன் தான், ஜிமினா என்னடா ப்ரொஃபஸரை பாரு, நம்ம குக்கியவே சைட் அடிச்சுட்டு இருக்கார்ல. அப்போது ஃபிலிக்ஸா, ஆமாண்டா என்னடா நடக்குது? இப்போது டேதான், என்ன பேக் பெஞ்ச் அமைதியாக இருங்க, இல்லை வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜாக்சன் தான், சாரி சார். சைலண்டாக உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜங்குக்கே பார்க்குறாங்க. இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் போகுது. இப்போது ஜங்கு, சார் சார் வாட் சார் முடிச்சாச்சு சார், குட் வெரி குட், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்மட்டே அவரோட சேருக்கே வந்துட்டு, ஓகே கிளாஸ் ரப்பி யார்? மறுபடியும் ஜேகே தான் ஹேண்ட் அப் பண்ணிட்டு, சார் நான் தான். ஓ ஜங்கு, இந்த காலேஜில் ஃபஸ்ட் நீங்கள் தான் எல்லாத்துலேயும்? ஆமாம் சார். ஓ வெரி குட் வெரி குட். இப்போது பெல்லம் ரிங் ஆகுது. இப்போது டே தான், ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கோஆப்ரேஷன், எகெயின் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போகிறாரு. இப்போது ஜாக்சன், ஜங்குக், ஜங்குக், என்னடா நடக்குது? என்ன நீ பார்க்கல? இல்லையே. ஜாக்ஸா ஏதாச்சும் சொல்லணுன்னா தெளிவாக சொல்லுடா, கொலைப்பாதடா. சரி இரு நான் சொல்கிறேன், சரி சொல்லு. இல்லை அந்த ப்ரொஃபஸர் ஒன்னே லுக்கு விட்டுட்டு இருந்தாங்க. என்னையா? ஆமாம், எனக்கு அப்படி தெரியல. உனக்கு அப்படிலாம் தெரியாது, ஆனால் எங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின், ஆமாண்டா உன்னை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு மாதிரி டோனில் சொல்கிறாரு. இதை கேட்கும்போது நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷை ஸ்மைல் ஆகுது. இப்போது ஜிமினா, என்ன மச்சான் ஷைலாம் ஆகிற? ஏன் உனக்கு அந்த ப்ரொஃபஸரை பிடிச்சிருக்கா என்ன? ஜிமினா என்ன பேசிகிட்ருக்க? அப்புறம் நீ எதுக்கு ஷை ஆகிற? அப்படிலாம் இல்லைடா. அப்போது ஜிமின் தான், இங்கே பாரு குக்கி, நீ அவரை லவ் பண்ணாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. என்னடா ஃபிலிக்ஸா? ஆமாம். அப்போது ஜங்குக், ஜிமினா நான் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு லவ் தான் ஒரு கேடு, போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி டல் ஆகுது. இதை ஃபிலிக்ஸ் பார்த்துட்டு, என்ன ஜிமினா அவங்கிட்ட? நான் வேணும்னு கேட்கலடா. அப்போது ஃபிலிக்ஸ் தான், ஜங்குக், என்ன ஃபிலிக்ஸா உனக்கு ஒன்று தெரியுமாடா? ஜாக்சனோட லவ் செத்து போச்சுடா. என்னடா சொல்கிற? அப்போது ஜாக்சன், ஆமாண்டா மச்சான், அவன் என்ன சீட் பண்ணிட்டா மச்சான், ஐயோ அப்படின்னு சொல்லி அலறாங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஜங்குக்கும் குட்டியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போது ஜிமினா தான், அப்பா ஸ்மைல் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி எல்லாருமா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாள் அப்படியே முடியுது. இப்போது ஒரு ஈவினிங் 4 o'clock போல். இப்போது நம்ம ஜங்குக் தான், சரி ஜிமினா நான் ரெஸ்டாரண்ட் போகணும், டைம் ஆகுது, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேடா பார்த்து போனா. ஓகே அப்படின்னு ஜிமின்கிட்டேயும் ஜாக்சன்கிட்டேயும் ஃபிலிக்ஸ்கிட்டேயும் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போது ஜாக்சன், ஜிமினா என்னடா நம்ம குக்கி ரொம்ப பாவம் இல்லை? ஆமாண்டா என்ன பண்ணுறது, அவன் அப்பா இருக்கான்ல, அந்த ஆளை சொல்லணும். அவன் அப்பா மட்டும் இல்லை, ஒரு குட்டிவாள் அவனுக்கு தங்கச்சி இருக்கால, அவளையும் சொல்லணும்டா. சரி விடுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போது நம்ம ஜங்குக் ரெஸ்டாரண்ட் போய் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லா பர்சன்ஸ்க்கும் நம்ம ஜங்குக்கும் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஜங்குக் எல்லார்கிட்டேயுமே ரொம்ப பாசமாக கேரிங்காக பேசுவாங்க. இப்போ டைம் ஒரு 7 o'clock போல். நம்ம ஜங்குக் அந்த ரெஸ்டாரண்ட் பில் கவுண்டரில் தான் உட்காந்துட்ருப்பாங்க. ஆனால் சர்விங் வேலையும் கொஞ்சம் பார்ப்பாங்க. இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் வராங்க. அந்த பர்சன் வந்து ஃபுட் கவுண்டரில் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு சேரில் போய் உட்காடுறாங்க தனியாக. கொஞ்சம் கழித்து நம்ம ஜங்குக் தான் அந்த ஃபுட்டை கொண்டு வந்து அந்த பர்சன் பின்னாடி நின்றுட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், ஹியர் இஸ் யுவர் ஆர்டர், என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அந்த ஃபுட்டை அந்த டேபிளில் வைக்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் வந்து திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக், நீ ஜங்குக்கில்? ஓ டேங்க் சார். ஆமாம் சார் நான் ஜங்குக் தான். நீ என்ன எங்கே?
இல்லை சார் நான் பார்ட் டைம் வேலை பார்க்குறேன். ஓகே ஓகே, நீங்கள் உங்கள் ஃபுட் என்ஜாய் பண்ணுங்கள் சார், ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க. ஆ ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் சாப்பிட்றாங்க. டேக்கு ஆப்போசிட்டாக தான் பில் கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் நம்ம ஜங்குக் இயர்பட்ஸ்லாம் சாங் கனெக்ட் பண்ணி அப்படியே கேட்டுட்டு அவரோட வேலையை சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இதை நம்ம டே கவனிக்கிறாங்க. நம்ம ஜங்குக் ஸ்மைல் பண்ணும்போதெல்லாம் டேவோட லிப்ஸ்லேயும் சின்னதாக ஒரு ஸ்மைல் வருது. டே ஃபுட்டை என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் ஜங்குக்கும் அவ்வளோ ரசிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ஜங்குக்கை பார்த்த ஃபஸ்ட் டைமே டே விழுந்திருப்பாங்க. டேயும் அப்படியே அவரோட ஃபுட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஜங்குக் கிட்ட தான் போகிறாங்க. போயிட்டு ஜங்குக் அப்படின்னு கூப்பிடுறாங்க. முதல்ல ஜங்குக் கேட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா சாங் வச்சுருப்பாங்கல்ல, அதனால். டே தான் மறுபடியும் ஜங்குக் சாரி சார், சொல்லுங்கள் சார், இல்லை பில் பே பண்ணணும். ஓகே சார், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டீயோட பில்லை கொடுக்குறாங்க. டீயும் பில் பண்ணிவிட்டு ஓகே ஜங்குக், நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே சார், பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போகிற டேயே பார்க்குறாங்க. இப்போது டே அந்த ரெஸ்டாரண்ட் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்குறாங்க. இப்போது ஜேகே உள்ளாடி என்ன கண்ணடாது அப்படின்னு சொல்கிறாரு. டேவும் ஜேகேயை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே க்யூட், ரொம்ப க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போது ஜங்குக் ஜங்குக், அது உன்னோட ப்ரொஃபஸர் என்ன யோசிச்சுட்ருக்கா, சேச்சே கடவுளே மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அவரோட வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்படியே தான் நம்ம டேக்குக்கு டேஸஸ் போகுது. டே என்றைக்கு கிளாஸ்க்கு வந்தாலும் நம்ம ஜேகேவா கண்ணெடுக்காமல் பார்க்குவாங்க. ஆனால் இதை நம்ம ஜங்குக்கு தெரியாது. பட் போக போக ஜங்குக்கும் அது நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. டே பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரே ஷை ஸ்மைல் தான், ஆனால் காட்டிக்க மாட்டாங்க. இப்படியே தான் டேஸஸ் பாஸ் ஆகுது. ஒன் டே மார்னிங் ஜங்குக்கோட ஹவுஸ் தான். ஜங்குக் அவரோட ரூமில் இருந்து ஸ்டேரில் ஹாலுக்கு வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு நோவா தான் அப்பா கிட்ட, அப்பா என்ன நோவா, அப்பா என்னை இன்றைக்கி காலேஜுக்கு ட்ராப் பண்ணுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக கேட்குறாங்க. அப்போது அப்பா தான், எதுக்குடா செல்லம் ப்ளீஸ் பண்ணுற, ட்ராப் பண்ணுன்னு சொன்னால் பண்ண போகிறேன், நீ என்னோட பிரின்சஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நோவாட ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது ஜங்குக்கு அவ்வளோ அழுக வருது. ஏன்னா அப்பா ஜங்குக்கிட்ட எப்போவுமே கொஞ்சம் சிரித்து பேசி பாசமாக பேசி ஜங்குக் பார்த்ததே இல்லை. ஆனால் நோவை இப்படி கேட்கும்போது நம்ம ஜங்குக்கும் ஒரு ஆசை. அப்போது ஜங்குக் அப்படியே வந்து அப்பா கிட்ட அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போது அப்பா தான், என்ன ஜங்குக், அப்பா அது என்ன, எனக்கு டைம் ஆகுது, எதுவாக இருந்தாலும் சொல்லு, அப்பா என்னையும் கொஞ்சம் காலேஜில் ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அப்பா தான், ஜங்குக் நீ என்ன சின்ன குழந்தையா, இங்கே பாரு ஜங்குக், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்காத, புரிஞ்சுதா, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை. இப்போது நோவா தான், இங்கே பாரு ஜங்குக், எதுக்கு அப்பாவை கோவப்படுத்துகிற, நீ எப்பவும் போல் பஸ்ஸிலே போய்க்கோ, அப்பா நாம் போகலாமா, போகலாம் செல்லம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நோவாயும் கூட்டி போகிறாங்க. இப்போது நோவா ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேகேக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ அழுக வருது. அவரோட ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் தான். இப்போது பாட்டி ஜங்குக்கிட்ட வந்துட்டு, என்ன குக்கி இதெல்லாம், அதான் அவனை பற்றி உனக்கு தெரியும்ல. இல்லை பாட்டி, எனக்கும் ஆசையாக இருந்துச்சு, அப்போ ஒரு நாள் கூட என்கிட்ட பாசமாக பேசினதில்லை பாட்டி, சின்ன வயசுலேயும் என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போக மாட்டாங்க, அதான் நோவை கேட்கும் போது எனக்கும் ஆசையாக இருந்துச்சு, அதான் பாட்டி. இதை கேட்கும்போது பாட்டிக்கு ஒரு மாதிரி அழுக வருது. இப்போது அம்மா ஜங்குவோட ஹெட்டை ரப் பண்ணிவிட்டு, குக்கி அவள் கிடக்கிறா, அவளை விட்டுடா, நான் உன்னை ட்ராப் பண்ணவா, ஐயோ வேணாம்மா, நான் சும்மா கேட்டேன், சரிம்மா எனக்கு டைம் ஆகுது நான் போகிறேன். அப்போது பாட்டி, குக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட இயர்ஸை பிடிக்கிறாங்க. அப்போது ஜங்குக் தான், ஐயோ சாரி பாட்டி, வலிக்குது விடுங்க, நான் போயிட்டு வரேன். ஓகே பார்த்து போன, ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே இருந்து சிரிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கோட ஐஸில் அவ்வளோ பெயின் தெரியுது. ஜங்குக்கும் காலேஜுக்கு அப்படியே பஸ்ஸில் வராமல் நடந்தே வந்துட்டுருக்காரு அப்பாவை பற்றி யோசிச்சுட்டு. இப்போது ஜங்குக் மைண்டில், ஏம்மா நீ போன போது என்னையும் கொண்டு போயிருக்கலாம்ல, இப்போ பாரு அப்பாவுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலம்மா. என்னோட குட்டி தங்கச்சி நோவா, அவளுக்கும் என்ன பிடிக்கல. ஏம்மா என்னை தனியாக விட்டு போனேன் அப்படின்னு யோசிச்சுட்டே ஜங்குக் நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போது ஜங்குக் ரோட் க்ராஸ் பண்ணுறாங்க. ஆனால் எதுவும் பார்க்காம எதையும் யோசிச்சுட்டே க்ராஸ் பண்ணுறாங்க. இப்போது சடனாக ஜங்குக்கோட ஃப்ரெண்டில் ஒரு கார் வந்து நிற்கிது. ஜங்குக் மா அப்படின்னு கத்துறாங்க. அந்த கார் வந்து நம்ம டேவோட கார் தான். டேவும் அந்த காரில் இருந்து இறங்கி ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு, ஏய் நீ ஜங்குக் தானே, என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, என் வண்டி தான் கிடச்சா உனக்கு, ஒழுங்காக பார்த்து போக தெரியாது அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. ஆனால் ஜங்குக் தேவா ஒரு மாதிரி டியர் ஐஸாக பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படி பார்த்ததும் தேக்கு ஒரு வார்த்தை கூட வரல. இப்போது டே தான் ஜங்குக்கோட ஷோல்டரில் ஹேண்ட் வச்சுட்டு, ஜங்குக் நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது ஜங்குக் சடனாக டேவா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப அலறாங்க. ஆனால் டே பேக் ஹக் எதுவும் பண்ணலை. இப்போது ஜங்குக் தான், என்னால் முடியலை, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே அலறாங்க, ரொம்ப அலறாங்க. ஜங்குக்கோட டியர்ஸ் எல்லாம் நம்ம டேவோட ஷர்ட்டில் படுது. இப்போது டே தான் ஜங்குக்கோட ஹெட்டில் ரொம்ப சாஃப்டாக டேப் பண்ணி, சரி சரி ஒன்றும் இல்லை, எதுக்கு அழுற, ஏய் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக் மறுபடியும் தேவை டைட்டாக ஹக் பண்ணி அலறாங்க. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட் அந்த ஹக் அப்படியே போகுது. இப்போது ஜங்குக் தான் சடனாக அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, சார் ஐம் சாரி சார், நான் எதுவும் தெரியாமல், ஐம் சாரி சார், இட்ஸ் ஓகே ஜங்குக், சரி சார் நான் காலேஜுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டே ஜேகேயோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. இப்போது ஜேகே, என்ன சார் பண்ணுறீங்க, ஹேண்டை விடுங்க, நான் காலேஜுக்கு போகணும். நானும் காலேஜுக்கு தான் போகிறேன், காரில் ஏறு, நான் ட்ராப் பண்ணுறேன். வேணாம் சார், ஏறுன்னு சொன்னேன். டே இப்படி பேசினாதோ ஜங்குக் அப்படியே காரில் ஏறி உட்காடுறாங்க. டேவும் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் கம்ப்ளீட் பின் ட்ராப் சைலண்டாக போயிட்டுருக்காங்க. டேவும் எதுவும் கேட்கல, ஜேகேவும் எதுவும் பேசலை. இப்படியே போயிட்டுருக்கும்போது நம்ம ஜங்குக் மறுபடியும் அலறாங்க, ரொம்ப அலறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம டே ஒரு சைடாக கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரோட சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கத்தில் போய், ஜங்குக் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக் ரொம்ப அலறாங்க. இதை பார்க்கும்போது டேக்கும் கஷ்டமாக இருக்குது. டேவும் ஜேகேவை ஹக் பண்ணி ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஜங்குக் அழுறதை ஸ்டாப் பண்ணுற மாதிரியே இல்லை. ஃபியூ செகண்ட்க்கு அப்புறம் நம்ம டே தான், ஜங்குக் நீ ஓகேவா? நான் ஓகே தான் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? இல்லை எனக்கு கம்ஃபர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது டே தான், இட்ஸ் ஓகே ஜங்குக். நம்ம ஜங்குக்கு டே வந்து இப்படி ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணதும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. டேவோட அந்த வார்ம் ஹக் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது காலேஜும் ரீச் ஆகுறாங்க. ஜங்குக்கும் அந்த காரில் இருந்து இறங்கி அவரோட கிளாஸுக்கு போகிறாங்க. போகிற ஜங்குக்கே டே பார்க்குறாங்க. டே தான், என்னாச்சு இவனுக்கு, எதுக்கு இவ்வளோ அழுறான் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அந்த காரில் இருந்து இறங்கி ஸ்டாஃப் ரூம் போகிறாங்க. இது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இப்போது ஜிமின், என்ன ஜங்குக் டே சார் கூட அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜாக்சன், டே மச்சான் என்னடா என்ன பார்த்துட்ருக்கா? ஒன்றும் இல்லை, வாடா டைம் ஆகுது, கிளாஸுக்கு போகலாம். போகலாண்டா அப்படின்னு சொல்லி ஜிமினும் ஜாக்சனும் கிளாஸுக்கு போகிறாங்க. இப்போது டே ஸ்டாஃப் ரூம் போய் அவரோட சீட்டில் உட்காந்துட்டு குக்கியை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காரு. குக்கியை பற்றி யோசிக்க நம்ம டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. இந்த பக்கம் ஜங்குக்கை பார்த்தோம்னா ஜங்குக் கிளாஸில் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போது ஃபிலிக்ஸா, குக்கி என்ன ஃபிலிக்ஸா, என்ன ஆச்சுடா? ஒன்றும் இல்லையே. உண்மைதானா? ஆமாடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குக்கி ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ஜிமினும் ஜாக்சனும் வராங்க. அப்போது குக்கி, எங்கடா போயிருந்தீங்க? இல்லைடா இப்போ தான் வந்தோம். ஓ சரி சரி
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்காங்க. இப்போது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் அவர் நம்ம டே தான் கிளாஸுக்கு வராங்க. கிளாஸுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் டேவோட கவனம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜங்குக் மேலே தான் இருக்குது. ஜங்குக்கும் இதை பார்க்குறாங்க. ஜங்குக்கோட ஐஸில் அவ்வளோ பெயின் தெரியுது. இப்போது ஜிமின்டா உள்ளாடி என்ன ஆச்சு, ஏன் சார் ஜங்குக்கே பார்க்குறாங்க, ஒன்றும் புரியலையே, பாப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அந்த நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி தான் போயிருக்கும். டேக்கும் அப்படி தான். இப்போது ஒரு 8 o'clock போல் நம்ம டேவோட வீடை தான் காமிக்கிறாங்க. பால்கனியில் நின்றுட்டு நம்ம ஜங்குக் பற்றியே யோசிக்கிறாங்க. ரொம்ப யோசிக்கிறாரு. ஏன் அழுதாரு, அவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் அப்பா ரொம்ப ரிச்சு, அப்புறம் ஏன் ஜங்குக் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறான், இந்த தாட்ஸ் தான் ஓடுது. இப்போது சடனாக ஒரு வாய்ஸ் அண்ணா அப்படின்னு கேட்குது. நம்ம தேவும் திரும்பி பார்த்துட்டு ஜிம்மி வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது நம்ம ஜிமின் தான். நம்ம டேவோட லிட்டில் பிரதர் தான் நம்ம ஜிமின். இப்போது ஜிமினும் என்ன அண்ணா ரொம்ப யோசிச்சிட்ருக்க, ஒன்றும் இல்லைடா, சொல்லுடா என்ன ஆச்சு, அதான் சொல்கிறல்ல ஒன்றும் இல்லை, சரி உனக்கு எப்படி போச்சு. அப்போது ஜிமின் ரொம்ப மொக்கையாக போச்சு. ஏண்டா, பின்ன இவங்க கிளாஸை நடத்துகிறாங்க, பாட்டு பாடுற மாதிரி இருக்குடா, ரொம்ப தூக்கமாக வருது. அப்போது ஜிமினோட ஹேண்டில் டேப் பண்ணிவிட்டு என்ன பேசிகிட்ருக்கா, அப்போது என் கிளாஸ்லேயே நீ தூங்க தான் செய்கிறல்ல, அப்படி இல்லைடா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் என்ன ஜிம்மி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. கேளு, என்னடா. இன்னைக்கு நான் உன்னை குக்கி கூட பார்த்தேனே. குக்கியா, யார் அது? ஓ சாரி, ஜங்குக், அவனை நாங்கள் குக்கின்னு தான் கூப்பிடுவோம். ஓகே, ஏன் அவன் உன் கூட? இல்லைடா, நான் காலேஜுக்கு வந்துட்டுருக்கும்போது பார்த்தேன், லிஃப்ட் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஓ அப்படியா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷை ஆகுறாங்க. இப்போது ஜிமின் என்ன என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி மட்டும் ஷை ஆகுற, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லையே. பொய் சொல்லாத, என்ன ஒழுங்காக என்கிட்ட சொல்லிடு. இல்லை ஜிமினா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், ஆனால் நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதண்ணே. சொல்லு, என்னடா? நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேன்டா. ஜிமினுக்கு பெரிய ஷாக்கு. ஜிமின் என்னடா பேசிகிட்ருக்கா? ஆமாண்டா ஜிம்மி, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், நான் பார்த்த செகண்ட்லேயே அவனை லவ் பண்ணுறேன். ஆனால் என்ன இல்லைடா, அது வந்து அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜிமின் சரி அவனுக்கு இது தெரியுமா, நீ அவன்கிட்ட சொன்னியா? இல்லைடா சொல்லலை. ஏன் சொல்லலை? ஒரு வேளை நான் பார்க்குற மாதிரி அவன் என்னை பார்க்கலனா அது ஒன்று. இன்னொன்று, காலேஜ் யாருக்காச்சும் தெரிஞ்சால் அவனுக்கு தான் பிரச்சனை. எனக்கு பிரச்சனை வந்தால் நான் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவேன். ஆனால் அவனால் முடியாதுல்ல. ஓ அப்படி, இப்போவே ரொம்ப கேர் பண்ணுற. பின்ன அவனை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குடா, அவன் கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது நம்ம ஜிமின் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு? இல்லை, அதான் நீ ஜங்குக்கை லவ் பண்ணுறில்ல. என்ன பேசிகிட்ருக்க, எனக்கு எதுவும் புரியலை. இல்லை ஜங்குக் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்க நம்ம டேவோட ஐஸ்லேருந்து டிஎஸ் தான் வருது. இப்போது டேவோ என்னடா சொல்கிற? ஆனால் அவனை பார்த்தா தெரியலை. ஆமாம், அவன் யார்கிட்டையுமே எதுவும் சொல்ல மாட்டான். ஓ அதான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. ஓ ஓகே. அப்போது ஜிமின் சரி நீ எப்போ லவ்வை சொல்ல போகிற? சொல்லணும்டா, கூடிய சீக்கிரமே சொல்லணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இவங்க. இந்த மாதிரி தான் ஒரு 2 days ஸ்கிப் ஆகிருக்கும். இந்த 2 days-ஆக நம்ம ஜங்குக்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுவாங்க. சம்டைம்ஸ் நம்ம ஏதாச்சும் வாங்கி ஜிமின்கிட்ட கொடுத்துருவாங்க. ஜிமின் வாங்கி கொடுக்குற மாதிரியே ஜங்குக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த காலேஜில் யாருக்குமே தெரியாது நம்ம ஜிமினும் டேவும் சிப்லிங்ஸ்ன்னு. இந்த மாதிரி தான் நாட்கள் போகுது. ஆனால் அந்த காலேஜில் வந்து ரொம்ப கோல்டாக இருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறது, ரொம்ப ஹாப்பியாக சிரித்து பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க பாய் ஃப்ரெண்ட், இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த மாதிரிலாம். இதெல்லாம் நம்ம ஜங்குக்கோட காதுலேயும் தேவோட காதுலேயும் விழும். ஆனால் இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அந்த காலேஜில் சில மிஸ் கூட நம்ம ஜங்குக்கையும் தேவையும் பற்றி தப்பாக பேசுவாங்க.
டே வந்து இந்த மாதிரி பாசமாக இருக்கிறது ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகேவும் கொஞ்சம் கொஞ்சமாக டேவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2 பேருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போது ஒன் டே கிளாஸ் போயிட்டுருக்கு. நம்ம டேவோட கிளாஸ் தான் போகுது. நம்ம ஜங்குக்கும் அவ்வளோ அட்டென்டிவாக இருந்து கிளாஸ் கவனிச்சிட்ருக்காங்க. இப்போது ஒரு பர்சன் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சொல்லுங்கள். இல்லை சார், ஜங்குக்கா ஹெச்ஓடி கூப்பிடுறாங்க, கொஞ்சம் ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போக சொல்கிறீங்களா? ஹெச்ஓடியா? ஆமாம் சார். நான் சொல்கிறேன், நீங்கள் போகலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் போகிறாங்க. இப்போது டே தான் ஜங்குக்கா பார்க்குறாங்க. ஜங்குக்கா பார்த்துட்டே உள்ளாடி எதுக்கு இப்போ ஹெச்ஓடி கூப்பிடுறாங்க? இப்போது டே ஜங்குக், எஸ் சார், உன்னை ஹெச்ஓடி கூப்பிடுறாங்களா, நீ ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போகணும். ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கிளம்புறாங்க. இப்போது ஸ்டாஃப் ரூம் ஜங்குக் தான். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஜங்குக் வா அப்படின்னு அந்த மேமும் சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக், என்னாச்சு மேம், என்ன பார்க்கணுன்னு சொன்னீங்களாமே? பார்க்கணுன்னு சொன்னேன். என்ன விஷயம் மேம்? இல்லை ஜங்குக், நீ படிக்க வரியா இல்லை ப்ரொஃபஸரை கரெக்ட் பண்ண வரியா இப்படின்னு அந்த மேம் கேட்கும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. ஜங்குக்கும், என்ன மேம்? என்ன, இந்த காலேஜில் உங்களை பற்றி தான் ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே பாரு ஜங்குக், கிளாஸுக்கு வரேன்னா படிக்கிறதுக்கு மட்டுமா? உங்கள் அப்பா பெரிய ரிச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பார்க்காத, சுத்தமாக நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்குது, புரிஞ்சுதா? அப்போது ஜங்குக், மேம் நான் எதுவும் லுக் ஜங்குக், உன்னால் இந்த காலேஜுக்கே கெட்ட பேர் வரும் போல். இப்படியே உங்கள் அம்மா உன்னை வளர்த்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாவை பற்றி சொன்னதும் ஜேகே அழுகவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படியே ஒரு கான்வர்சேஷன் ஸ்டாஃப் ரூமில் போயிட்டுருக்கும்போது இந்த பக்கம் டே மனசில்லா மனசோட தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. டே தான், என்ன அவரே முடிய போகுது, போனவனை இன்னும் காணும். இப்போது ஏய் ஜிமேன் சார், கொஞ்சம் கிளாஸை பார்த்துக்கோ, நான் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் கிளாஸை பார்க்குறாங்க. டேவும் ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறாங்க. ஸ்டாஃப் ரூம் பக்கத்தில் வந்ததும் நம்ம ஜங்குக் அழுறதை பார்க்குறாங்க. மிஸ் அவ்வளோ திட்டுறாங்க. இதை பார்க்கும்போது டேக்கு ரொம்ப கோவம் வருது. டேவும் அந்த ஸ்டாஃப் ரூமுக்குள்ளாடி போய் எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த சவுண்டை கேட்டதும் குக்கி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டேவும் குக்கியை பார்க்குறாங்க. குக்கியோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ். டேக்குது பார்க்க முடியலை. இப்போது டே தான் அந்த மேம் கிட்ட, என்ன பேசிகிட்ருக்கீங்க மேம், நீங்கள் ஒரு மிஸ் தானா இல்லை ரவுடியா இந்த மாதிரி பேசிகிட்ருக்கீங்க? அப்போது அந்த மேமும், சார் அது என்ன போயின்னு பசங்க தப்பு பண்ணால் அம்மாக்களை சொல்லுவீங்களா? உங்கள் பசங்க தப்பு பண்ணால் உங்களை தான் சொல்லணுமா என்ன? சார் அது இங்கே பாருங்க மிஸ், ஜங்குக் எந்த தப்பும் பண்ணலை. அவன் அம்மாவை பற்றி பேசுகிற ரைட்ஸ் ஒன்றும் உங்களுக்கு கிடையாது, புரிஞ்சுதா? உங்களுக்குன்னா யாருக்குமே கிடையாது, புரிஞ்சுதா? இனிமேல் இவனை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பேசுகிறத நான் பார்த்தேன், அவ்வளவுதான், புரிஞ்சுதா? ஒழுங்காக சாரி கேளுங்க அப்படின்னு கத்துறாங்க. இந்த சத்தம் கேட்டு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 2-3 மேம்ஸ் எல்லாம் அங்கே ஸ்டாஃப் ரூமில் வராங்க. இப்போது தான் அதான் சாரி கேளுங்கன்னு சொன்னேன். அப்போது அந்த மேம் ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஜங்குக் ஐம் சாரி. அப்போது ஜங்குக் இட்ஸ் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இப்போட்டு ஜங்குக் சார் நீ கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஜங்குக்கும் கிளாஸுக்கு போகிறாங்க. கிளாஸுக்கு போனால் நம்ம ஜங்குக் ஒரே அழுகா. நம்ம ஜிமின்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜங்குக்கெல்லாம் முடியலை. அம்மாவை சொன்னது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது ஜங்கு, ஜிமினா என்னடா, நான் கொஞ்சம் நேரம் டெரஸில் போய் இருந்துட்டு வரேன். என்ன ப்ளீஸ்டா, நான் கொஞ்சம் தனிமையில் இருக்கணும் ப்ளீஸ். சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் அழுதுகிட்டே போகிறாரு இந்த காலேஜோட டெரஸுக்கு. ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தான் ஜங்குக் வர கிளாஸுக்கு வந்துட்டு, ஜிமேன் சார் ஜங்குக் எங்க? அது சார். என்ன ஜங்குக் எங்க? சார் அவன் ரூஃப் டாப்பில் இருக்கான். ரூஃப் டாப்லையா? ஆமாம் சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஜிமின் பக்கத்தில் போயிட்டு, டயா என்ன ஜிமினா, அவன் ரொம்ப அலறான்டா. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீவும் ரூஃப் டாப்புக்கு போகிறாங்க. போய் பார்த்தா நம்ம ஜங்குக் அவ்வளோ அலறாங்க, ரொம்ப அலறாங்க. இப்போது ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு, குக்கி அல்லாத குக்கி, இப்போ எதுக்கு நீ அழுதுட்ருக்கா? இல்லை சார்
அவங்க எங்கள் அம்மாவை சொன்னாங்க, என்னால் அதை தாங்க முடியலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது டீனா, ஒன்றும் இல்லை அல்லாத, அவங்க ஏதோ இதில் சொல்லியிருப்பாங்க, விட்டுடு குக்கி. இல்லை சார், என்னால் முடியலை சார். என்ன குக்கி? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுடா. இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க சார், என் பக்கத்தில் வராதிங்க, என்கிட்ட க்ளோஸாக இருக்காதீங்க சார். இதை கேட்கும்போது டேக்கு ரொம்ப கஷ்டமாகுது. டீவும், ஏன்டா? இல்லை சார், நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்தால் இவங்க இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, என்னால் இதெல்லாம் தாங்க முடியல, ப்ளீஸ் ப்ளீஸ் சார். அப்போது டே, சாரி ஜங்கு, என்னால் அதை பண்ண முடியாது. ஏன் சார்? இங்கே பாரு ஜங்கு, அதான் நான் சொல்லிட்டேல, என்னால் அதை பண்ண முடியாது. அதான் ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது சடனாக நம்ம டே சீக்கேவை இழுத்து அவரோட லிப்ஸ்லே அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக் வைட் ஐஸில் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் டேவை புஷ் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட சீக்ஸில் ஸ்லாக் பண்ணுறாங்க. என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? இப்போது டே தான், ஜங்குக் நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜங்குக், கடைசி வரைக்கும் நீ என் கூட வேணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதை கேட்கும்போது ஜங்குக்கு இன்னும் ஷாக்கு. ஜங்குக், என்ன சார் சொல்லிகிட்ருக்கீங்க? நீங்கள் புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? ஆமாம், நான் புரிஞ்சு தான் பேசுகிறேன் ஜங்குக். நீ எனக்கு வேணும் ஜங்குக், ப்ளீஸ் என்னோடய லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ ஜங்குக், ப்ளீஸ். ஐம் ஸோ சாரி சார், உங்கள் லவ் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது சார். ஏண்டா? புரிஞ்சுக்கோங்க சார், என்னால் முடியாது சார். இனிமேல் என்னை பார்க்காதீங்க, என்கிட்ட பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்கலை, அப்படியே கிளம்புறாங்க. டீவும் போகிற ஜங்குக்கை பார்த்துட்டு, ஏண்டா உனக்கு புரியலை? நீ இழந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், உன்னை அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் ஏண்டா உனக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம டேவு யோசிச்சுட்டு ஒரு மாதிரி சோகமாக நிற்கிறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஈவினிங் காலேஜும் முடியுது. நம்ம ஜங்குக் ஜிமின் கூட தான் வந்துட்டுருக்காங்க. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது டே ஆப்போசிட்டாக வராங்க. ஆனால் ஜங்குக் டே ஃபேஸை பார்க்கவே இல்லை. ஜிமின் இது நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஜிமின், என்னாச்சு இவங்களுக்கு? எப்போவும் பார்த்தா சிரிச்சிட்டு போவாங்க, இப்போது என்னாச்சு ஜங்குக்கு? கேட்கலாமா? வேணாம் ஜிமினா, நம்ம டீக்கிட்ட கேட்டுப்போம். ஜங்குக்கிட்ட எதுவும் கேட்க வேணாம், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டுருக்காங்க. இப்போது ஜங்குக், சரி ஜிமினா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் போகலை? இல்லைடா, எனக்கு மனசு சரியில்லை, ஸோ நான் வீட்டுக்கு போகிறேன். ஓகே கோகி, பார்த்து போனா. அப்புறம் இன்றைக்கி நடந்ததை எதுவும் மனசில் வச்சுக்காத, ஓகே? ஓகே ஜிமினா. சரி ஜிமினா, நான் போகிறேன். சரிடா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜங்குக்கோட வீடு தான். ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வராங்க. இப்போது பாட்டி, குக்கி. என்ன பாட்டி, இன்றைக்கி வேலைக்கு போகலை? இல்லை பாட்டி, எனக்கு மனசு சரியில்லை. என்ன ஆச்சுடா? ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா, குக்கி காஃபி சாப்பிட்றியா? வேணாம்மா. ஏண்டா? இப்போ வேணும்னா நான் கேட்குறேன் இப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம், ஜங்குக் அப்படின்னு கேட்குது. திரும்பி பார்த்தா ஜங்குக்கோட அப்பா தான் அவ்வளோ கோவத்தில் வந்துட்டுருக்காங்க. அப்படியே வந்து அவரோட பேகை அந்த சோஃபாவில் போட்டுட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு, டேய் ஜங்குக், என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட 2 சீக்ஸ்லேயும் மாற்றி மாற்றி ஸ்லாப் பண்ணுறாங்க. ஜங்குக் ரொம்ப அலறாங்க. அம்மா தான், இப்போ எதுக்கு அவனை அடிச்சிங்க? என்ன ஆச்சு? நீ தான் அவனுக்கு செல்லம் கொடுக்குற, அவள் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? பாட்டி, கத்தாதடா, எதுவாக இருந்தாலும் சொல்லு. என்ன? உங்கள் பையன் காலேஜில் படிக்க போகலை, ஏதோ ப்ரொஃபஸரை கரெக்ட் பண்ண போகிறான்னு இவனோட ஹெச்ஓடி எனக்கு கால் பண்ணி அசிங்கமாக கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறது? அப்போது ஜங்கு, இல்லைப்பா, நான் எதுவும் பண்ணலைப்பா, அவங்க ஏனுக்குன்னு ஏதோ சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு, அப்படி இல்லை, நீ இப்படி தான் பண்ணியிருப்பா, அதான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா, அப்படி எதுவும் இல்லைப்பா. இப்போது அப்பா தான், இங்கே பாரு ஜங்கு, படிக்கிறேன்னா மட்டும் காலேஜுக்கு போ, இல்லை காலேஜுன்னு நீ போக வேணாம், நீ போகலைன்னு இங்கே யாரும் அழலை, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்லாப் பண்ணுறாங்க. பாட்டி, டேய் நிறுத்துடா, எதுக்குடா அவனை அடிக்கிற? நீ எதுக்கு அவன் மேலே இவ்வளோ கோவப்படுற? அதான் அவனை உனக்கு பிடிக்காதில்ல, அப்போது அவன் எந்த விஷயத்துலையும் தலையிடாமல் போடா அப்படின்னு பாட்டி அப்பாவை திட்டுறாங்க. அப்பாவும் கோவத்தில் ஏதோ பண்ணுங்க
அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது அம்மா குக்கி பக்கத்தில் வந்துட்டு, என்ன குக்கி இதெல்லாம்? இல்லைம்மா, எனக்கு எதுவும் தெரியாதும்மா. காலேஜில் இதெல்லாமோ பேசுகிறாங்க, ஆனால் நான் எதுவும் பண்ணலைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. இப்போ பாட்டி, சரி அப்பா தானே, எதுவும் மனசில் வச்சுக்காத, நீ ரூமுக்கு போ ஜங்குக். சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரூமுக்கு போய் செம்மையாக அழுறாங்க. இப்போது ஒரு 8 o'clock நம்ம டேவோட வீடு தான். டே தான் ஹாலில் ஒரு சேரில் சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போது ஜிம்னா டே பக்கத்தில் வந்துட்டு, டே அண்ணா என்னடா பண்ணிகிட்ருக்கா? ஒன்றும் இல்லை ஜிம்னா. ஏய் என்ன ஆச்சுடா? ஏய் ஜிம்னா என்ன? நான் ஜங்குக்கிட்ட இன்றைக்கி என்னோடய லவ்வை சொல்லிட்டேன். ஹை சூப்பர். ஏய் நீ வேற, என்னாச்சுடா? அவன் என்னை அக்செப்ட் பண்ணலடா. என்ன சொன்னா? என் லவ்வை அக்செப்ட் பண்ண முடியாது, என்னை பார்க்காதீங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான்டா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜிம்னா. ஆனால் அவன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுடா. நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டா. ஏன்டா அவனுக்கு என் லவ் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னா தான், வருத்தப்படாத டே, எல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டே பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காங்க. சரி நான் ஜங்குக்கு கால் பண்ணி பார்க்கவா? எதுக்கு? இல்லை, அவன் மனசில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே அப்படின்னா ஸ்பீக்கரில் போடு. ஓகே டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஜங்குக்கு கால் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அந்த காலை எடுத்துகிட்டு, ஹலோ ஜிமினா அப்படின்னு அலறாங்க. இப்போது ஜிமின், குக்கி என்னாச்சு? எதுக்கு நீ அழுதுட்ருக்கா? ஜிமினா அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலறாங்க. ஜங்குக் அலறது தேவால பார்க்க முடியலை. இருந்தாலும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. என்னாச்சு குக்கி? இன்னைக்கு அப்பா என்ன அடிச்சிட்டாருடா. எதுக்கு அந்த ஆளை நான் அடித்தா? ஹெச்ஓடி மிஸ் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி நான் டே சாரை லவ் பண்ணுறேன்னு போய் சொல்லிட்டாங்கடா. அந்த கோபத்தில் என்னை அடிச்சிட்டாருடா. என்னால் முடியலை ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அலறாங்க. இதை கேட்கும்போது டேக்கு அவ்வளோ கோவம் வருது அந்த ஹெச்ஓடி மேலே. இப்போது டே தான் ஒரு ரிமோட்டை போட்டு உடைக்கிறாங்க. இப்போது ஜங்கு, என்ன ஜிம்னா அங்கே சத்தம்? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. தயா அமைதியாக இருடா, அழாத ஜங்கு. முடியலடா. அப்புறம் ஜிம்னா நான் இன்னொன்று சொல்லணும்டா. என்னடா? இன்னைக்கு டே சாரி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்கடா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா. சரி நீ என்ன சொன்ன? நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்டா. ஏன்டா? உனக்கு அவரை பிடிக்காதா? அது சின்ன, நான் உண்மையை சொல்லு ஜங்கு, உனக்கு அவரை பிடிக்காதா? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நானும் அவரை லவ் பண்ணுறேன். ஆனால் என்னால் சொல்ல முடியலை. அவரை கஷ்டப்படுத்தவும் நான் விரும்பலடா. ஒரு வேளை என் லவ் சொன்னால் அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போது ஜிமினா, ஜங்கு பைத்தியமா உனக்கு? டே சார் எவ்வளோ நல்லவர்னு தெரியுமா? நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அவர் உண்மையாக தான் உன்னை லவ் பண்ணுறாரு. ஏன்டா அக்செப்ட் பண்ணலை? இல்லைடா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நானும் வேணான்னு விட்டுட்டேன்டா. இங்கே பாரு குக்கி, ஒழுங்காக அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே? இல்லை ஜிமினா, என் லைஃப்பில் சுத்தமாக ஹாப்பினஸ்ஸே இல்லை. உனக்கே தெரியும். என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவரும் கஷ்டப்படுவார். அதனால் வேணாண்டா. அழாத ஜங்குக். முடியலடா, கஷ்டமாக இருக்குடா. ஜங்குக், நான் ஒன்று சொல்லவா? சொல்லு ஜிம்னா. நீ டீசாரோட லவ்வை அக்செப்ட் பண்ணலாம்ல? வேணாம் ஜிம்னா, சொன்னால் புரிஞ்சுக்கோடா. சரி நான் எதுவும் சொல்லலை, நீ முதல்ல அழுகாதடா. அழலடா. சரி ஜிம்னா, கால் கட் பண்ணுறேன். ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் கால் கட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கும் தேவை லவ் பண்ணுறது டேக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் ஜங்குக் அலறதும் பார்க்க முடியலை. டே ரொம்ப கோவமா, அந்த மேம்க்கு எவ்வளோ திமிர் இருக்கும், குக்கியை பற்றி அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருக்கா, அவளுக்கு இருக்கு நாளைக்கு. அமைதியே இருட்டே, இப்போ நீ எதுவும் பண்ணாதா. முதல்ல ஜங்குக்கோட விஷயத்தில் ஒரு டிசிஷன் எடுப்போம், புரிஞ்சுதா? சரிடா, ஆனால் அவளை நான் சும்மா விட போடுறதே இல்லை. சரி பார்த்துக்கலாம் விட அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 2-3 டேஸ் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் சுத்தமாக தேவை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. டே கிளாஸ் எடுக்க வந்தாலும் டே ஃபேஸை பார்க்க மாட்டாங்க. டே பேச வந்தாலும் பேச மாட்டாங்க. அப்படி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. டேயால் அக்செப்ட் பண்ணவே முடியலை. டேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க குக்கிக்காக.
இப்படியே தான் நாட்கள் போகுது. ஒன் டே ஒரு ஈவினிங் போல் நம்ம ஜங்குக் ஒர்க் பண்ணுற ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளாடி அவ்வளோ ஆளுங்க. என்னென்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. யாரோ அவ்வளோ பீப்புள்ஸ். நம்ம ஜங்குக் ரெஸ்ட் இல்லாமே வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்படியே கொஞ்சம் டைம் போகுது. இப்போ ஒரு 7 o'clock போல் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம டேயும் ஜிமினும் வராங்க. இவங்களை பார்த்துட்டு ஜங்குக் அமைதியாகவே நிற்கிறாங்க. ஆனால் ஜிமின் ஜங்குக் கிட்ட போயிட்டு, ஏய் ஜங்குக், வேலை முடிஞ்சுதாடா? முடிஞ்சுதுடா. யாரோ பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அதான் இங்கே பார்ட்டி நடக்குது. தெரியும்டா, எங்களையும் கூப்பிட்டு இருந்தாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். ஓ ஓகே ஓகே. அப்போது ஜங்கு, ஜிம்னா, என்ன ஜங்கு சார் எதுக்கு? அவங்களையும் அழைச்சிருக்காங்க போல், அதான் வந்திருக்காங்க. ஓ சரிடா. சரி ஜிம்னா, நீ போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் டே பக்கத்தில் போய் டே கிட்ட ரொம்ப பேசுகிறாங்க. ஆனால் ஜங்குக் இதை பார்த்துட்டு, என்ன ஜிம்னா இவ்வளோ க்ளோஸாக டே சார்கிட்ட பேசுகிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜிமின், டே என்ன ஜிம்னா, ஜங்குக் கிட்ட போய் பேசிட்டே. வேணாண்டா, அவன் என்கிட்ட பேச மாட்டான். இப்படி சொன்னால் எப்படிடா, போய் பேசி பாரு அப்படின்ற. ஆமான்ற, போய் பேசு. டேயும் ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு குக்கி குக்கி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் ஜங்குக் காதில் வாங்கவே இல்லை. இப்போது டே தான் ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஏய் ஜங்குக், என்ன சார் பண்ணுறீங்க? ஹேண்டை விடுங்க சார், எல்லாரும் பார்க்குறாங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி சார், எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை. தயவு செஞ்சு என்னோடய ஹேண்டை விடுங்க, நான் என்னோடய ஒர்க்கை பார்க்கணும். இங்கே பாரு குக்கி, நான் ஒரு 5 minutes மட்டும்தான் கேட்குறேன், ப்ளீஸ் என் கூட வா. ஐயோ முடியாது சார், விட்டுடுங்க. இங்கே பாரு ஜங்கு, ஒழுங்கா என் கூட வா, இல்லை நான் அப்படியே உன்னை லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போவேன். ஏன் சார், இப்போ வர போறியா இல்லையா? சரி வரேன், ஹேண்டை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டேவும் அந்த ஹேண்டை விட்டுட்டு ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் டீ கூட அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் போகிறாங்க. ஜங்குக் அவரோட ஹெட்டை டவுன் பண்ணி நின்றுட்டு, என்ன சார், என்ன பேசணும்? ஏன் இப்படி நிற்கிற? என் ஃபேஸை பாரு. சொல்லுங்க சார், என்ன? என்னோட ஃபேஸை பாருன்னு சொன்னேன். ஜங்குக்கும் டீயோட ஐஸை பார்க்குறாங்க. என்ன சார், என்ன பேசணும்? கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்க, நான் ஒர்க் பண்ணணும். இங்கே பாரு ஜங்குக், அதெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிக்கோ ஜங்குக் ப்ளீஸ். ஐயோ சார், புரிஞ்சுக்கோங்க சார், என்னால் முடியாது. ஏண்டா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜங்குக், ப்ளீஸ் தான், ஒத்துக்கோ, என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ ஜங்குக். ஜங்குக், ஐயோ சார் புரிஞ்சுக்கோங்க சார், என்னால் உங்களெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏண்டா? இங்கே பாருங்க சார், நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு தான் வச்சுக்கோங்க. உங்கள் கரியருக்கு தான் அது பிரச்சனை வரும். அப்புறம் என்னோட வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க. ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க சார். இங்கே பாரு ஜங்குக், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் ஐ லவ் யூ ஜங்குக், என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கோடா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. தேவை பார்க்க அவ்வளோ பாவமாக இருக்குது. ஜங்குக்கும் தேவை பார்க்க முடியலை. சடனாக ஜங்குக்கோட ஐஸில் டியர்ஸ் வருது. இப்போ எதுக்கு நீ அழுற? இங்கே பாருங்க சார், என்னை விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து போகும்போது தேதா அவரோட ஹேண்டை ரொம்ப ஃபோர்ஸாக பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போது ஜங்குக், என்ன சார் பண்ணுறீங்க? ஹேண்டை விடுங்க சார். ஜங்குக், நான் கடைசியாக கேட்குறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? அது நான் என்ன சொல்லு, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? நான் உங்களை லவ் பண்ணலை சார். என்ன, லவ் பண்ணலையா? பொய் சொல்லாத ஜங்குக், உண்மையாக தான் சார். அப்போது நீ ஜிமின்கிட்ட சொன்னது? ஜிமின்கிட்டயா? ஆமாம், நான் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு ஜிமின்கிட்ட நீ சொல்லியிருக்கல. அது என்ன? அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சார், இங்கே பாரு ஜங்கு, எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு. ப்ளீஸ் ஒத்துக்கோடா, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். ப்ளீஸ் ஜங்கு, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் முன்னாடி நீல் டவுன் போட்டு அவரோட ஹேண்டை பிடிச்சி குழந்தை மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கும் இதை பார்த்துட்டு அப்படியே போகவும் தோணலை. தேவை இப்படி பார்க்கவும் ஜங்குக்கு முடியலை. இப்போது ஜங்கு, ஐ லவ் யூ டூ சார் அப்படின்னு சடனாகவே சொல்லிடுறாங்க. இப்போ என்ன சொன்னேன்? நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் சார். நான் உங்களை லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உண்மையாவா ஜங்கு? ஆமாம் சார், உண்மையாதான். டேவும் எழுந்து ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போது ஜேகேவும் பேக் ஹக் பண்ணுறாங்க. அவ்வளோ டைட்டாக
ஜேகே ரொம்ப அலறாங்க. இப்போ டே தான், எதுக்கு குக்கி அழுதுட்ருக்கா? நான் உங்களை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், நான் உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சார். ஏய் என்னடா அழாத குக்கி. குக்கி என்ன சார், நான் ஒன் டைம் உன்னை கிஸ் பண்ணலாமா? அப்போது குக்கி ஏன் சார் கேட்குறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஷையாக பேசுகிறாரு. இதை பார்க்கும்போது டேக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகுது. டேவும் ஜங்குக்கை கிஸ் பண்ணுறாங்க, ஜங்குக்கும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு கிஸ் போயிட்டுருக்கும்போது இப்போது நம்ம ஜிமின்டா அரே வா என்ன சீனுடா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்போது அவங்க கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு டே தான், ஏய் ஜிம்மி என்னடா நல்ல ஒரு கிஸ்ஸை கெடுத்துட்டியே, போதும் போதும் பேலன்ஸ் அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஜிமின் டீ கிட்ட சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஜங்கு சார் என்ன குக்கி, உங்களுக்கு ஜிமினா தெரியுமா? ஆமாம், எப்படி? அப்போது ஜிமின் குக்கி டே என்னோட பிரதர். என்ன பிரதரா? ஆமாம் குக்கி, நாங்கள் சீக்ரெட்டாக வச்சுருந்தோம். ஜங்குக் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போது டே தான், ஏய் குக்கி ரொம்பலாம் ஷாக் ஆகாதா, நான் தான் சொன்னேன் யாருக்கிட்டேயும் சொல்ல வேணான்னு அப்படின்னு 3 பேரும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. நைட் ஒரு 10 o'clock போல் நம்ம ஜங்குக் அவரோட ரூமில் இருக்காங்க. ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காங்க. டேவை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. இதே சிச்சுவேஷன் தான் நம்ம டேக்கும். டே தான் குக்கிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் அந்த கால் எடுத்துட்டு ஹலோ குக்கி என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா தான் இருக்கேன். ஏன் தூங்கலை? அது எனக்கு தூக்கம் வரல. ஏன் உனக்கு தூக்கம் வரல? ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது டே அது என்ன சார், இப்போது நம்ம பாய் ஃப்ரெண்ட் புரிஞ்சுதா? ஸோ நீ என்ன டேன்னே சொல்லலாம். அது சார் நான் என்ன ஒழுங்கா டேன்னு சொல்லு. ஓகே ஓகே சார். என்ன மறுபடியும் சார்? சாரி டே சாரி. குட் பாய் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நைட் ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க. அந்த நாளில் இருந்து நம்ம டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. டே சம்டைம்ஸ் ஜேகேவை டேட்டிங் கொண்டு போவாங்க, ஷாப்பிங் கொண்டு போவாங்க, சினிமா பார்க்க கொண்டு போவாங்க. ஜங்குக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு டே கூட. இப்படியே டேஸஸ் பாஸ் ஆகுது, அவ்வளோ ஹாப்பியாக பாஸ் ஆகுது. ஒன் டே நம்ம டேக்கு ஒரு பீச் பக்கம் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப லவ்லியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது டே ஓகே என்ன டே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது டே அவரோட சேரில் இருந்து எழும்பி ஜங்குக் பக்கத்தில் வந்து நீல் டவுன் போட்டுட்டு ஒரு ரிங் எடுத்து நீட்டுறாங்க. will you marry me அப்படின்னு கேட்குறாரு. இதை பார்க்கும்போது குக்கியோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ், ரொம்ப அழறாங்க. என்னடா என்னை மேரேஜ் பண்ணிப்பதானே? ஆமாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இதை நம்ம ஜங்குக்கோட அப்பா பார்த்துருப்பாங்க. அந்த வழியாக போகும்போது அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்பாவும் காரில் இருந்து இறங்கி டேகுக் பக்கத்தில் போகிறாங்க. போயிட்டு ஜங்குக் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜங்குக் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அப்பா. இப்போது ஜங்குக் அப்பா என்னடா பண்ணிகிட்ருக்கா? அப்பா அது நான் வந்து என்ன கண்டவன் கூட ஊர் மேய்ஞ்சிட்ருக்கியா? அப்போட்டே ஹே மிஸ்டர் மரியாதையாக பேசுங்க, உனக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு சொல்கிறாரு. டீவோ ரொம்ப கோவத்தில் அப்பாவை அடிக்க கை வாங்குறாங்க. இப்போது ஜங்குக்கு அந்த ஹேண்டை பிடிச்சிட்டு வேணாண்டே அது என்னோட அப்பா, எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன அப்பாவா? ஆமாம் ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அப்பா ஜேகே ஸ்லாப் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது தேக்கு அவ்வளோ கடுப்பாகுது. ஏய் யார் கேட்ட நீ ஜங்குக்கு அடிச்ச? இங்கே பாருங்க, அவன் அப்பானால சும்மா இருக்கான், இல்லைன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. இப்போது டே தான் என்ன டாவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போகிறாங்க. இப்போது ஜங்கு வேணாண்டே எதுவும் பண்ணாதீங்க டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலறாங்க. ஜங்குக்கோட அப்பா ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு வாடா வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை இழுத்துட்டு போகிறாங்க. இதை பார்க்கும்போது டேக்கு அவ்வளோ கடுப்பாகுது. இப்போது அப்பா ஜங்குக்கை காரில் ஏற்றிட்டு போயிட்டுருக்காரு. பின்னாடியே நம்ம தேவும் வராங்க. இப்படியே வீடு ரீச் ஆகுறாங்க. காரில் இருந்து இறங்கி அப்பா ஜேகேவை தரேன்னு இழுத்துட்டு ஹாலுக்கு தான் போகிறாங்க. ஹாலுக்கு போய்
அவரோட சீக்ஸில் செம்மையாக அடிக்கிறாங்க. இப்போது பாட்டி தான், என்னடா பண்ணிகிட்ருக்கா, எதுக்குடா குக்கி அடிக்கிற? குக்கி அவன் எவன் கூட ஊர் மேய்ஞ்சிட்ருக்கான், அது உங்களுக்கு தெரியலை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஜங்கு, அப்பா நான் அவரை லவ் பண்ணுறேப்பா. என்ன லவ்வா? உனக்கு அது ஒன்று தான் கேடு, என்னடா நினச்சிட்ருக்க அப்படின்னு ரொம்ப சத்தம் போடுறாங்க. இப்போது அம்மா, கொஞ்சம் அமைதியாக இருங்களேன், அவன் என்ன சொல்கிறதுன்னு கேட்போம். என்னடி, என்ன கேட்க போகிறேன்? குக்கின்னு சொல்லி செல்லம் கொடுத்தல, இப்போ பாரு என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மறுபடியும் ஜங்குக்கா ஸ்லாப் பண்ணுறாங்க. இப்போது அதே டைம் பார்த்து நம்ம டேவும் அங்கே ரீச் ஆகுறாங்க. யோ இனிமே ஒரு அடி அவன் மேலே விழுந்துச்சு நீ அவ்வளவுதான் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. எல்லாரும் திரும்பி பார்த்தா நம்ம டே தான் இவ்வளோ கோவத்தில் வந்துட்டு ஜங்குக் பக்கத்தில் வராங்க. வந்துட்டு ஜங்குக்கோட சீக்ஸை பார்க்குறாங்க. அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. அந்த சீக்ஸில் ஹேண்ட் வச்சுட்டு, குக்கி வலிக்குதாடா? இல்லை போட்டே. யார் கேட்டு நீ அவனை அடித்த? நான் யாரை கேட்கணும், அவன் என் பையன். என்ன பையனா? நீ அவனுக்கு அப்பனா? அவனோட பையனாக இருந்தால் அவனை சின்ன வயசுல இருந்தே பார்த்துருக்கணும். இப்போ பெருசாக அப்பா கிப்பன்னு சொல்லிட்டு என்ன பேசிகிட்ருக்கா அப்படின்னு தேயும் கத்துறாங்க. அப்படி சொன்னதும் ஜங்கு தேவை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போது டே தான், நான் அவனை லவ் பண்ணுறேன், புரிஞ்சுதா? அவன் என்னோடத ஏன் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி அடிக்கலாம்? ரொம்ப கத்துறாங்க. இப்போது அம்மாதான், யார்ப்பா நீ? போட்டே, இங்கே பாருங்க ஆண்டி, இந்த வீட்டிலே ஜங்கு கிட்ட பாசமாக இருக்கிறது நீங்களும் பாட்டியும் மட்டும்தான்னு எனக்கு தெரியும். நான் அவனை லவ் பண்ணுறேன். அவனை நான் கடைசி வரையும் என் கூட ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் எங்கள் ரிலேஷனுக்கு ஒத்துக்கோங்க. அப்பாதான், ஒத்துக்கலைன்னா என்னடா பண்ணுவேன்? அப்போட்டே, உன் பெர்மிஷனெல்லாம் எனக்கு வேணாம். அவன் ஓகே சொன்னால் இப்போவே இங்கேருந்து வேணா நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், புரிஞ்சுதா? இப்போது ஜங்கு கப்பா, என்ன அவ்வளோ தைரியமா? ஆமாம், அவன் எனக்கு ஒய்ஃபாக வரப்போகிறவன். ஸோ அவனை எப்போ வேணாலும் நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான், புரிஞ்சுதா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டி ஜங்குக்கோட அம்மாவுக்கும் புரியுது, இது தான் டே, இவரை பற்றி தான் அன்றைக்கி அப்பா சொன்னாங்க அந்த மாதிரி. இப்போ டே தான் அம்மா கிட்ட, பாருங்கம்மா, நான் ஜங்குக்கு அவ்வளோ லவ் பண்ணுறேன், அவனும் என்னை லவ் பண்ணுறான், நான் அவன் கூட வாழ ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் ஒத்துக்கோங்க ப்ளீஸ். அவன் இழந்த ஹாப்பினஸ் எல்லாம் நான் அவனுக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அப்போது அப்பா தான், யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசிகிட்ருக்கா? இப்போது பாட்டி, நிறுத்துடா, இவ்வளோ வருஷம் இல்லாமல் பாசமாக அவனுக்கு இப்போ ஜங்குக் மேலே எதுவும் பேசாமல் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு ஜங்குக் பாட்டி சொல்கிறாங்க. அப்பாவும் அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. இப்போ பாட்டி, எங்கள் பாரு உன்னை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நீ ப்ராமிஸ் பண்ணு, கடைசி வரைக்கும் என்னோட குக்கியை கண் கலங்காமல் பார்த்துப்பியா நீ? கண்டிப்பாக பாட்டி, நான் பார்த்துப்பேன், ப்ராமிஸ், ப்ளீஸ் பாட்டி ஒத்துக்கோக்க பாட்டி. ஜங்குக் அப்பா, இங்கே பாருங்கம்மா, ஜங்குக்கை டேக்கு கட்டி வைக்க எனக்கு சம்மதம் இல்லை, உன்னோட சம்மதம் யாருக்கு வேணும்? இங்கே பாருடா, என்னோட குக்கி பிடிச்சிருக்கு, டேக்கு குக்கியை பிடிச்சிருக்கு, எனக்கு அதுவே போதும், என்னோட குக்கி ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு போதும், புரிஞ்சுதா? நீ எதுவும் பேசாமல் நின்றுடு. இப்போது அப்பா தான், இங்கே பாருங்கம்மா, இந்த வீட்டிலேருந்து கண்டிப்பாக ஜங்குக்கு டேவை கட்டி வைக்க மாட்டேன் அப்படின்னு அப்பா அடம் பிடிக்கிறாங்க. இப்போது டே தான் ஜங்குக்கை பார்த்துட்டு, குக்கி என்ன டே, நான் கூப்பிட்டா நீ என் கூட வருவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒரே ஷாக்கு. ஜங்குக், நான் வருவியா மாட்டியா? ஜங்குக் அப்படியே அம்மாவையும் பாட்டியும் பார்க்குறாங்க. அவங்களும் ஓகே சொல்லுன மாதிரி ஜங்கு கிட்ட செய்கையே சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு, வருவேன் போட்டே, சரி இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது, என் கூடயே வந்துடு, உன்னை நான் அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன், ஓகே? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டே கூட போகிறாங்க. இப்போது அப்பா, ஜங்குக், இவங்க கூட போய் பிச்சைதான் நீ எடுப்ப, புரிஞ்சுதா? இப்போது ஹலோ, என் குக்கியை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும், வா குக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கியும் கூட்டி அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. டேவோட வீடு தான். டேவோட அம்மாவும் அப்பாவும் வாசலில் நின்றுட்டுருக்காங்க. அவங்க கூட ஜிம்னாவும் இருக்காங்க. இப்போது டே தான் ஜங்குக்கையும் கூட்டி டேவோட வீட்டுக்கு வராங்க. இப்போது அம்மா, குக்கி எப்படி இருக்க குக்கி அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால்
ஜங்குக்கு எதுவும் புரியலை. ஜங்குக் அப்படியே டேவை பார்க்குறாங்க. குக்கி, இது என்னோட அம்மா, இது என்னோட அப்பா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்லியிருக்கேன். ஓ, நான் நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன ஆண்டியா? இங்கே பாரு குக்கி, நீ என்னை அம்மானே சொல்லலாம், ஓகேவா? நான் உனக்கு அம்மா தானே? ஆமாம். அப்போது அப்பா. அதுக்கு ஏன் குக்கி அலற? இங்கே பாரு குக்கி, உன்னை பற்றி எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஜிம்னா டெய்லி உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். நீ எதுக்கும் கவலைப்படாத, இங்கே நீ ஹாப்பியாக இருக்கலாம், ஓகே? ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு டே கேட்குறாங்க. ஜங்குக்கும் டேரி ஐஸோட டேவை பார்க்குறாங்க. இப்போது ஜிமின், போதும் போதும் ஐஸ் டு ஐஸ் பார்த்தது. குக்கி வா, நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம். டே, என்ன பேசலாமா? ஜிமினா, ஒழுங்கா அவனை விட்டுடு. என்ன டே, ஜங்குக்கு வந்ததும் என்னை மறந்துட்ட, இனிமே நீ எனக்கு தேவையில்லை ஜிமினா அப்படின்னு டே கிண்டல் பண்ணுறாங்க. இப்போது ஜிமின், என்ன டே, உன் லவ்க்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன், ஞாபகம் வச்சுக்கோ. நான் சும்மா சொன்னேன்டா. சரி குக்கி, நீ ஜிமின் கூட போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே டே. டேவோட வீட்டில் அப்பா அம்மா ஜிமினா எல்லார்கிட்டையுமே ஜங்குக் ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் ஜங்குக் எல்லார்கிட்டையுமே பேசிட்டு ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம டே வராங்க. இப்போது ஜிமினா, என்ன டே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஓவர் ஒர்க்கோ? ஆமாண்டா. அப்போது அம்மா, சரி டே, போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கு, சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட, குக்கி என்ன டே, வா ரூமுக்கு போகலாம். அப்போது ஜிமினா, நீ போ, எதுக்கு ஜங்குக்கு வரணும் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது அம்மா, ஜிமினா வாய் வச்சுட்டு ஒழுங்காயிருடா. சும்மா அம்மா, அவனை கலாய்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மடியிலே படுக்கிறாங்க நம்ம ஜிமினா. ஓகே குக்கி, வெயிட் பண்ணனா? ஓகே டே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. டேவும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து குக்கி பக்கத்துல இருந்து ரொம்ப பேசுகிறாங்க. இப்போது ஒரு ஃபியூ செகண்ட்க்கு அப்புறம் டே தான், குக்கி என்ன டே, நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன், இரு. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? இரு தரேன், தரும்போது பார்த்துக்கோண்ண. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது டே ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி ஜங்குக் நேராக நீட்டுறாங்க. அதில் 2 ரிங் இருக்குது. இப்போது ஜங்குக், என்ன டே இது? குக்கி, திடீர்னு நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன், நம்ம மேரேஜும் நடக்கலை, ஸோ இப்போது நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. டே இப்படி கேட்டதும் ஜங்குக் அழுதுட்டு தேவை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஆமாம் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலறாங்க. டேவும் பேக் ஹக் பண்ணிவிட்டு, இப்போ எதுக்கு நீ அழுற குக்கி, அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணி ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணி, எங்கே பாரு குக்கி, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் அழாத, இனிமேல் நீ அழவே கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கும் அழலை, இனிமேல் நான் அழவே மாட்டேன். இப்போது நம்ம டே ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஐஸே பார்க்குறாரு. ஜங்குக்கும் பார்க்குறாங்க. ஸோ குட்டியாக ஒரு ஐ காண்டாக்ட் போகுது. இப்போது டே ஒரு ரிங் ஜங்குக் கையிலையும் இன்னொரு ரிங் டேயும் எடுத்துகிட்டு அவங்க ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஜங்குக்கோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ். இப்போது ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம டே ஜங்குக்கிட்ட, இங்கே பாரு குக்கி, இனிமே எப்போவும் நீ அழக்கூடாது, ஓகே? அப்போது ஜங்குக்கும் ஆமான்ற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணுறாங்க. டே மறுபடியும் ஜேகேவோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அவரோட ஐஸே பார்த்துட்ருக்காரு. இப்படியே பார்த்துட்டு டேவோட ஐஸ் ஜங்குக்கோட லிப்ஸுக்கு தான் வருது. அவரோட லிப்ஸை அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஜேகேக்கும் இது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டே சடனாக ஜங்குக்கை கிஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ் ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்கு. ஜங்குக்கால் பிரேக் பண்ணவும் முடியலை. இருந்தாலும் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணாமல் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போது நம்ம டே கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பெட் பக்கத்தில் கொண்டு வந்துட்டு அந்த பெட்டில் ரொம்ப ஸ்லோவாக படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு டேயும் ஜங்குக் மேலே ஓவர் ஆகுறாங்க. பட் அந்த கிஸ் இப்போவும் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. டே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ரொம்ப பிரேக் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் ரொம்ப பிரேக் பண்ணுறாங்க. இப்போது டே, குக்கி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் குக்கி. என்ன? கேளுங்க டே
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டேவே பார்க்குறாங்க. இப்போ டே குக்கி நீ எனக்கு வேணும் குக்கி ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கோட ஐஸை பார்த்து ஜங்குக்கும் ஆமான்ற மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணிவிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ் ரொம்ப 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 ஹார்டாக போகுது. இப்போது ஒரு ஃபியூ செகண்ட்க்கு அப்புறம் நம்ம டே குக் பெட்டில் நீக்கடாக தான் இருக்காங்க. இப்போ டே அங்கே பாரு குக்கி, ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பெயினாக இருக்கும், எனக்காக பொறுத்துப்பல்ல? ஆமாம் பொறுத்துப்பேன், உங்களுக்காக என்ன வேணாலும் நான் தாங்கிப்பேன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. டே இன்சர்ட் பண்ணுறாங்க ஜங்குக்கு. ஜங்குக் பெயினில் கத்துறாங்க. அப்படியே கத்திட்டு ஜங்குக் டேவோட நெக்குக்கு அவரோட 2 ஹேண்டையும் போட்டு பிடிச்சிட்டு டேவை ரொம்ப க்ளோஸாக இழுத்து ஜங்குக் கிஸ் பண்ணுறாங்க. டேவும் கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ டே குக்கி நான் மூவ் பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஜங்குக்கும் ஆமான்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது டே மூவ் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கு அவ்வளோ வலிக்குது. ஜங்குக் ரொம்ப கத்துறாங்க. இப்போது டே கத்தாத குக்கி ப்ளீஸ், கீழே எல்லாரும் இருக்காங்க ப்ளீஸ் கத்தாத. இல்லை டே எனக்கு வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட ஐஸில் இருந்து டியர்ஸ் வருது. டேவும் அந்த டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஐஸில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறாங்க. ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து மறுபடியும் டியர்ஸ் வருது. ஏன்னா ஜங்குக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது, அவரால் கத்தவும் முடியலை. அந்த பெட்டில் ஒரு ஹாட்டான மெக்கவுட் போயிட்டுருக்கு.